Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல பஜாஜ்ல இருந்து நியூ டிஸ்கவர் 150cc அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்கங்க. இந்த பைக் பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியும், ரொம்பவே ஃபேமஸான பைக். ஸோ இதுல இப்போ 150cc பத்தினா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த பைக்கை பத்தி பிரைஸ் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பத்தினா பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்கவர் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட பிரைஸை வந்து பார்த்துடலாம். எந்த பிரைஸ்ல வந்து இந்த பைக்கை எக்ஸ் ஷோரூம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா 1,30,000 1,30,000 to 1,35,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1,35,000 அப்படிங்கும்போது 1,60,000 வரைக்கும் கூட வரலாம், 65,000 கூட வரலாம் ஆன் ரோட் பிரைஸ். ஸோ இதுதாங்க இந்த பிரைஸ் தான் வந்து இந்த பைக்குக்கு கோட் பண்ணியிருக்காங்க. என்னதான் பஜாஜ்ல வந்து பல்சர் N160 ஸோ NS ஸோ இது மாதிரி எல்லா பைக்கும் இருந்தாலும் டிஸ்கவருக்குன்னு அவங்க ஒரு தனி பிளேஸ் விட்டுருக்காங்க. பட் இந்த பைக்கை வந்து எந்த பைக்குக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா N160க்கு கீழே தாங்க இந்த பைக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்க உங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும், இந்த பைக் டிஸ்கவரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து ஒரு ஆச்சரியம் அடைய வைக்குதுங்க. ஏன்னா பழைய டிஸ்கவர் மாடல் இந்த பைக்ல 1% கூட கிடையாது. ஒரு நியூ டிசைன் நியூ லுக்ல பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் டிஸ்கவரை வந்து லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஸ்பெக்கை பத்தி பார்த்துட்டு வந்துடலாங்க. 148cc சிங்கிள் சிலிண்டர் DDSI இன்ஜின் தான் இந்த பைக்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.7 ஹார்ஸ் பவரும் 13.8 நியூட்டன் மீட்டர் டாக்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. என்னதான் பஜாஜ் டிஸ்கவரில் 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருந்தாலும் ஒரு மைலேஜ் அதிகரிக்கணும் அப்படின்னாலே ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த பைக்லையுமே நம்ம எதிர்பார்க்கலாம் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸை. அப்படி கொடுத்தா தான் டாப் எண்டும் சரி இனிஷியல் பிக்கப்பும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இந்த பைக்கில் ஃபிளாட் சீட்லாம் கிடையாதுங்க, ஸ்டெப் அப் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் மேபி USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது வந்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பத்தி பார்த்துடலாம். உங்களுக்கு டிஜிட்டல்ல தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரப்போகுது. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ஸோ எல்லாமே இருக்க போகுதுங்க. பேசிக்கா இருக்கிறது இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கிலும் இருக்க போகுது. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த அப்கிரேடான ஹேண்டில் பார் இந்த பைக்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுளா இருக்க போகுதுங்க. இந்த பைக் உங்களுக்கு டிராஃபிக்ல ரைட் பண்றதுக்கும் சரி லாங் ரைடுக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பைக் உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 55 km to 58 km per liter வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேம், டாடா, பை பாய்.